அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிய ஏர்போர்ஸ் 1 விமானமாக செயல்பட உள்ள போயிங் 7478 ரக விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். 2025இல் கத்தார் அரசாங்கத்திடமிருந்து அமெரிக்கா பரிசாக பெற்ற $400 மில்லியன் மதிப்புள்ள இந்த ஆடம்பர விமானத்தை முதன்முறையாக டிரம்ப் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். வாஷிங்டனுக்கு வெளியே அமெரிக்க அதிபருக்கான விமான தளமாக செயல்பட்டு வரும் ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரூஸ் ராணுவ தளத்தில் விமானத்தை அறிமுகப்படுத்திய டிரம்ப் அங்கு கூடியிருந்த ராணுவத்தினரிடையே இதேபோன்ற ஒன்று இனி ஒருபோதும் இருக்காது, இது மிகவும் தனித்துவமானது, உலகின் மிக ஆடம்பரமான விமானமாக கருதப்படுகிறது, இது உருவாக்கப்பட்ட போது இனி ஒருபோதும் காண முடியாத அளவிலான சிறப்பு அம்சங்களுடன் இது கட்டமைக்கப்பட்டது என்றார். முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் காலம் முதல் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்த பழைய ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் சமீப காலமாக தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு வந்தன. மேலும் போயிங் நிறுவனம் தயாரித்து வரும் அடுத்த தலைமுறை அதிபர் விமானங்கள் வர தாமதமாவதால் கத்தார் அமீரிடம் பேசி இந்த புதிய மாடல் விமானத்தை டிரம்ப் பெற்றிருக்கிறார். போயிங் நிறுவனம் புதிய விமானங்களை 2028இல் அதிகாரப்பூர்வமாக வழங்கும் வரை கத்தாரின் இந்த சொகுசு ஜெட் விமானம்தான் அமெரிக்க அதிபரின் பறக்கும் அலுவலகமாக செயல்படும் என்று அமெரிக்க விமானப்படை உறுதி செய்திருக்கிறது. டிரம்ப் இவ்வாறு கத்தார் அரசிடமிருந்து இவ்வளவு பெரிய தொகையிலான சொகுசு பரிசை பெற்றது அந்நாட்டு அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவர்கள் இது நவீன அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய லஞ்சம் என்று டிரம்ப் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அமெரிக்க அரசியல் அமைப்பின் விதிகளின்படி நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி வெளிநாட்டு பரிசுகளை பெறக்கூடாது என்றும் கத்தாருடன் டிரம்ப் குடும்பம் வைத்துள்ள பல $1 பில்லியன் கோல்ட் ரிசார்ட் வணிக ஒப்பந்தங்களுக்கு கைமாறாகவே இந்த சொகுசு விமானம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு சொகுசு விமானம் நமக்கு இலவசமாக கிடைக்கும்போது அதை வேண்டாம் என்று மறுப்பதற்கு நான் ஒன்றும் முட்டாள் அல்ல. இதன் மூலம் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பல $100 மில்லியன் பணம் மிச்சமாகியுள்ளது என்று தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் டிரம்ப். மேலும் இந்த விமானத்தின் உட்புறத்தில் ராணுவ பாதுகாப்பு மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் அமைப்புகளை மேம்படுத்தும் பணிகள் முடிவடைந்துள்ளன என்றும் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்க சுதந்திர தின அணிவகுப்பில் இந்த புதிய ஏர்போர்ஸ் 1 பிரம்மாண்ட வான்வழி பயணத்தை வழிநடத்தும் என்றும் டிரம்ப் அறிவித்திருக்கிறார்.